ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இப்போ வந்து நான் எங்கே இருக்கேன்னா நம்ம வயலில் தான் இருக்கேன். எல்லோரும் முன்னாடி வந்து சொல்லியிருந்தீங்க உங்களோட வயலை வந்து டூராக போடுங்க, உங்கள் வயல் டூர் காட்டுங்க, உங்கள் வயல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வயலை வந்து காட்ட போகிறேன். என்னென்னா நம்ம ஆல்ரெடி வந்து போன சீசனுக்கு நடவு பண்ணி எல்லாமே வந்து அறுவடை முடிச்சாச்சு. அதாவது கருப்பு கவுனி, தூய மல்லி, மைசூர் மல்லி 3 ரகம், அப்புறம் சௌபாகியான்னு சொல்லிட்டு ஒரு ஒட்டு ரகம். அது வந்து கெமிக்கல் போட்டு பண்ணோம். நம்ம வந்து மீதி வந்து ஆர்கானிக் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தான் நம்ம வந்து பண்ணியிருந்தோம். இப்போ அந்த வயல்லாம் வந்து அறுவடை முடித்து எல்லாமே காலியாக தான் இருக்குது. அதை வந்து எல்லாத்தையும் ஓட்டி வச்சுருக்கேன். இதோ தெரியுது பார்த்தீங்களா, இந்த வயல் வந்து நம்ம கருப்பு கவுனி நடவு பண்ணது. சரிங்களா, இது வந்து அறுவடை முடிச்சாச்சு. இது வந்து தாள் வந்து நிறைய விட்டு தான் அறுவடை பண்ண முடியும். ஏன்னா அது வந்து என்னோடய ஆள் உயர ஹைட்டுக்கு வந்து வரும். ஸோ அதனால் நல்லா விட்டு 5 பாயிண்ட் கலப்பையை போட்டு நம்ம வந்து ஓட்டி வச்சுருக்கோம். ஸோ அடுத்து வந்து என்ன டிசைட் பண்ண போகிறோம் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாருமே என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் சவுக்க போட போகிறாங்க. சவுக்கன்றது அது ஒரு மரப்பை, அதாவது தாள்னு சொல்லுவாங்களே, செய்தித்தாள், எல்லாமே தாள்களுக்கு வருது இல்லை, நோட்டு புக்கு, இது எல்லாத்தையும் தயாரிக்கக்கூடிய, அதை வந்து மாவரைச்சி தாளாக தயாரிக்கக்கூடிய ஒரு மரம். அது வந்து சவுக்கு மரம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு. சரிங்களா, ஸோ அதுக்காக ஓட்டியிருக்கோம். ஆனால் அது என்னன்னு தெரியல. இறுதியாக தான் நம்ம முடிவு பண்ண முடியும். இருந்தாலும் நம்ம எல்லாத்தையுமே பக்குவமாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த வயல் வந்து நம்மளுது. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் வந்து ஒரு 4 மரம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மரம் இருந்துச்சு. அந்த 7 மரத்தை வந்து நம்ம வந்து ஒரு 3 மரம் வந்து வெட்டிட்டேன். ஏன்னா நம்ம வந்து கிணறு எடுக்கும்போது வந்து தடைப்பட்டுதா, அதனால் வழி இல்லை. ஸோ தவிர்க்க முடியாத சூழ்நிலை தான் நான் வந்து அந்த மரத்தை வெட்டினேன். ஏன்னா இல்லைனா நான் வந்து மரம்லாம் அதிகமாக வளர்க்கணுன்ற எண்ணம் கொண்டவன். ஏன்னா நம்ம வீட்டு இடத்துல தான் இருக்குது. ஸோ அதனால் அதை நம்ம வெட்ட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. சரிங்களா, இங்கே ஒரு மாமரம் இருக்குது. இது ஒரு இந்த மாமரம், அப்புறம் வந்து தென்னை மரம் இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிணறு. மண் கிணறு தான் நம்ம கிணறு. இந்த ஒரு தேங்காய் தண்ணி மாதிரி இருக்கும் தண்ணி. ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு வாரமாக வந்து மோட்ரு வந்து ரன்னிங்கில் தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த 3 ஏக்கரை வந்து பாயறதுக்கு எப்படியும் ஒரு 3 நாள் 4 நாள் ஆகும். ஏன்னா 5 பாயிண்ட் கலை போட்டு ஓட்டினதுனால தண்ணி வந்து நிறைய வந்து குடிக்கும். அதனால் ஒரு நாள் காலையில் மோட்ரு வந்து 6 மணிக்கு நான் விட்டுட்டு வந்தேன்னா மறுநாள் காலையில் 6 மணிக்கு கூட ஓடும். 24 மணி நேரமும் மோட்ரு எரிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து எரிச்சிட்டு இருந்துச்சா. மேலெல்லாம் தேங்காய், இந்த மாந்தழை இலை எல்லாமே வந்து கொட்டி அது இது இருக்குது. உள்ளே வந்து விரால் மீன், ஜிலேபி மீன் எல்லாமே வந்து இருக்குது. கிணறு வந்து தேங்காய் தண்ணி மாதிரி இருக்கும். சரிங்களா, வருஷத்துக்கு ஒரு முறை நாங்கள் வந்து அதுக்கு முன்னாடிலாம் சேரு வந்து அள்ளுவோம். அப்புறம் அப்படியே வந்தோம்னா இந்த கழனி நம்மளுது. இது இருக்குது பார்த்தீங்களா, இது நம்மளுது. இது பக்கத்தில் இருக்கிற நிலம் வந்து எங்கள் பங்காளி. இது அதே எங்கள் அப்பாவோட அண்ணன் பையன் சொல்லுவாங்களா, பங்காளி. இது வந்து இதில் வந்து தூய மல்லி வந்து நடவு பண்ணிடணும் இந்த வயல். சரிங்களா, அடுத்து இப்போ அப்படியே நம்ம கிணறு பார்த்துட்டோம். நம்ம மோட்டர்லாம் பார்த்துட்டு அப்புறம் இன்னொரு கழனியாக போகலாம். நம்ம வயலை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நாணல்லாம் இருக்கும். அது தர்பன்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே இந்த கிரகணம் சொல்லுவாங்களா, கிரகணம் பிடிச்சா இதை எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பாடு வீட்டில் எல்லா இடத்தையும் வைக்கணும். ஸோ வச்சா அது வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. இங்கே அது வருங்க. இது வந்து தென்னை மரம் இங்கே ஒரு 2 இருக்குது. இங்கே மேலே வந்து களம் வந்து அமைச்சு வச்சுருக்கோம் நான். ஏன்னா நான் வந்து ஆர்கானிக் பண்ணுறதுனால முன்கூட்டியே விளையும். என்னோடய நெல் வந்து எப்படின்னா நாட்கள் குறைவு. சில நெல்லாம் வந்து 135 நாள், 145 நாள், 150 நாள்லாம் இருக்கும். ஸோ என்னோடய நெல் வந்து சீரக சம்பளம் 120 நாள், நாட்டு பாஸ்மதி இதெல்லாம் நான் வந்து நடவு பண்ணும்போது நாட்கள் வந்து 120 நாட், அதாவது குறைந்த நாட்களில் விளைஞ்சிரும். ஸோ அப்போ வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போக முடியாது, வழி இல்லை, வண்டி வராது. ஸோ நானே இங்கேயே அறுவடை பண்ணி கையால், அதாவது பழைய கால முறைப்படி அறுவடை பண்ணி கட்டு எடுத்து வந்து அடித்து மாடு வச்சு புனை ஓட்டுவோம்ல, ஸோ அது மாதிரி. ஸோ அதுக்காக இங்கே வந்து நானே களம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாருங்க, தெரியுதுங்களா, அதாவது கழனிலேருந்து ஒரு 3 அடி ஹைட்டு தூக்கி மேல் மட்டத்தில் நம்ம வந்து களம் வந்து அமைச்சிருக்கோம். இந்த ஓரமும் வந்து தென்னை மரம் 2 இருக்குது. அப்புறம் ஒரு வேப்ப மரம், அப்புறம் நொனா மரம். இதுதான் வந்து நம்ம பாரல். இதில் தான் வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் வந்து பஞ்சகாவியம், மீன் அமிலம் எல்லாத்தையுமே வந்து ஊரில் போட்டு வச்சுருப்போம் வேறு ஒரு பாரலில். ஸோ இதன் வழியாக வந்து உள்ளே வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த குழா இருக்குது பார்த்தீங்களா, அந்த குழா வழியாக வச்சு நீர் மொழியாக பாய்ச்சிரும். சரிங்களா, இங்கே வந்து நம்ம வீட்டில் ஒரு கொய்யா மரமும் வந்து வச்சுருக்கோம். நம்ம அதுக்கு எப்பயாச்சும் தேவைன்னு வரும்போது நிறைய கொய்யா மரம் வந்து கொய்யா காய்கம் வந்து காய்க்கும். சரிங்களா, அதோ பாருங்கள். இந்த பாயிண்ட் வந்து எதுக்காகனா காட்டுறேன் பாருங்க. இந்த பாருங்க, இந்த பாயிண்ட் வந்து இதில் இருந்து தான் தண்ணி எடுத்துகிட்டு போவோம் பாரலுக்கு. தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கரைசல்லாம் போடுறதுக்கு ரெடி பண்ணுவேன். சரிங்களா, இதுதான் நம்ம கழனியோட ஃபுல். இது வந்து பக்கத்துலேயே மோட்ரு 3 பேஸ் லைன் தான், ஃப்ரீ சர்வீஸ் தான். என்னென்னா விவசாயத்தில் ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்தே விவசாயம் பண்ண முடியல. இன்னும் பில் கட்டுற சர்வீஸ்லாம் வச்சா பண்ணவே முடியாது.
ஸோ நம்ம வந்து ஒரு திருப்பி நம்ம தேவையானதெல்லாம் இதை வச்சுக்குவோம். அதுதான் இந்த பாக்ஸ். சரிங்களா? இப்போ அப்படியே நம்ம போகிறோம். போயிட்டு இன்னும் இருக்கிற கழனிலாம் காட்டுறோம். மதிய வேலை டைமில் வந்து நம்ம மாட்டுக்கு தண்ணி காமிக்கிறதுக்கு ஒரு பள்ளம் இருக்கும். ஸோ அதில் விட்டு மாட்டுக்கு தண்ணி காமிச்சிடும். நம்ம மகாலட்சுமி வந்து குட்டி பொண்ணு. அதாவது நம்ம மாட்டுக்கு ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒரு பேர் வச்சுருக்கோம். ஏன்னா அது வந்து கூப்பிட்றதுக்கு ஒரு இதுவாக இருக்கும். மகா பாப்பத்தை பாருங்க பின்னாடி தான் மேய்ஞ்சிட்ருக்கு. அது தெரிய பார்த்தீங்களா? இது வந்து 2 வருஷம் கண்ணுக்குட்டி கிரு மாடு. ஓகேங்களா? இது நம்ம வீட்டிலே பிறந்த மாடு தான். அடுத்து வந்து இது பாருங்க அவருடைய அம்மா, அவர் பேர் வந்து காவேரி. அதாவது இப்போ இதுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, ஒரு பெரிய பிரச்சனை கழனிக்கு வழி இல்லைங்கிறது ஒரு பிரச்சனை. பங்காளிங்க சொத்துன்றதுனால ஒரு பக்கமாக இல்லை, ஒரு மொத்தமாக என்னோடய சொத்தில் ஒரு கழனி வந்து இன்னொரு கழனி வேற ஆளுது, இன்னொரு கழனி வந்து இன்னொரு கழனி வேற ஆளுது. இந்த மாதிரி மாறி இருக்கிறதுனால அவர் அறுவடை பண்ணி விட்டால் தான் நான் போக முடியும், நான் அறுவடை பண்ணி விட்டால் அவர் போக முடியும். அந்த மாதிரி ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இது வந்து நம்ம காவேரி. இப்போ இவர் தான் வந்து கண்ணு போட்டிருக்காரு, பொன்னின்னு சொல்லிட்டு அவருக்கு பேர் வச்சுருக்கோம். இதுவும் கிரு மாடு தான். நம்ம வீட்டில் இருக்கிற 3மே வந்து குஜராத்தை பூர்வீகமாக கொண்ட நாட்டு இன மாடு. இருக்கிறதுல ஹைலி, அதாவது அந்த குஜராத்தை சேர்ந்ததில் ரொம்ப ஃபேமஸான மாடு கிரு மாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இனத்தை சேர்ந்தது தான் நம்ம ஒரு கருப்பு மாடு, ஒரு அதனுடைய கண்ணுக்குட்டி. அது இருக்குது. 3 பேர் இருக்காங்க. இது தெரியுது பார்த்தீங்களா? இது வந்து இதில் தான் வந்து சீரக சம்பா வந்து பண்ணியிருந்தேன். சீரக சம்பா வந்து பண்ணேன். ஆனால் சீரக சம்பா வந்து நம்மளால் அறுவடை பண்ண முடியல. காரணம் என்னென்னா, அது குறைஞ்ச நாளுன்றதுனால ஏறும் ஓட்ட முடியாது, எல்லாத்தையும் ஒரே சீசனில் ஒரே டைமில் நட முடியாது. ஏன்னா நாட்கள் மாறுன்றதுனால. அதனால் இதில் விதைச்சி விட்டேன். நான் விதைச்சி விட்டு ஒரு வாரம் கழித்து அது முளைச்சி வரும் பார்த்தீங்களா? அந்த டைமில் தான் வந்து சரியான மழை. அந்த மழை வரும்போது பார்த்திங்கன்னா மொத்தமும் முளைஞ்சதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. ஸோ அதனால் அது ஒரு பிரச்சனை. அதனால் அதை தவிர்க்கவே முடியாத வேஸ்ட்டாக போச்சு. இந்த வருஷம் இதை வந்து 5 சால் ஏறு ஓட்டிருக்கேன் டிராக்டரில். ஆனால் ஒரே ஒரு ரூபாவோட நான் அதில் எடுக்கலை. கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் எனக்கு நஷ்டம். ஓகேங்களா? 5 சால் ஓட்டினேன். அப்புறம் விதை வாங்கி வந்து அதை இது பண்ணி அப்புறம் அதுக்கு எல்லாமே தழை வேறு விதைச்சிருந்தேன். எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. அப்புறம் இதெல்லாம் நடுமத்தில் வேறு கழனி வச்சா இப்போ பாருங்கள். இந்த கழனி வந்து இருங்க காட்டுறேன். இங்கே மோட்ரு வந்து போட்டு எல்லோரும் தண்ணி மாட்டுக்கு தண்ணி போடுறாங்க. நம்ம ஆல்ரெடி தரையை நினச்சி வச்சுருக்கோம். அதெல்லாம் வேறு திறந்து விட்டு போயிருக்காங்க. இந்த பாருங்கள், இந்த ஒரு பார்த்தீங்களா? இந்த கழனி ஒரு வாலாக இருக்குது பாருங்கள். இந்த ஒரு கழனி மட்டும் நம்மளுது. இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வேறு ஆளுது, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது நம்மளுது, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வேறு ஆளுது, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது எந்த. புரியுதுங்களா? இதுவே பெரும் பிரச்சனை. இந்த பிரச்சனை தாண்டி இயற்கை விவசாயம் பண்ணணுன்றது சாதாரண வேலையே இல்லை. ஏன்னா நான் ஒரு கழனி அறுத்துட்டேன்னா அடுத்த கழனி அறுவடை இன்னொருத்தர் பண்ணுறது நான் காத்துட்ருக்கணும். ஒரே நாள்லேயே என்னால் அறுவடை பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு மொத்தமாக ஒரு 5 ஏக்கர்னாலும் அப்படியே போய்ட்டு அறுவடை பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வராமல் இருந்தால் இன்னும் சூப்பராக இது பாருங்க. அந்த வால் நான் காட்டினால அதுக்கு நட கழனி வேற ஆகுது. இப்போ அது ஒரு பிரச்சனை. பாருங்கள் எவ்வளோ பாருங்கள், நான் அவ்வளோ இதுலேயும் டம் கட்டி பண்ணியிருக்கேன்னா காரணம் ஒன்று தான், விவசாயத்து மேலே இருந்த ஈடுபாடு, இயற்கை விவசாயத்து மேலே இருந்த ஈடுபாடு. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் இவ்வளோ நாள் தம் கட்டி பண்ணினேன். இப்போ இங்கே பார்த்தீங்களா? இங்கே தான் வந்து ஒரு 2 ஏக்கர் வந்து நம்மளுக்கு மொத்தமாக இருக்கும். ஒரு கழனியில் இறங்கினா 4 கழனியை வந்து அறுவடை பண்ணலாம். இந்த பாருங்கள், இந்த கழனி, அதுக்கு அடுத்த கழனி, அதுக்கு அடுத்த கழனி 3, அப்புறம் இந்த பாருங்கள் இந்த கழனி. கிட்டத்தட்ட இந்த 4 கழனியுமே நம்மளுக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கர். சரிங்களா? இந்த 2 ஏக்கர் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு மொத்தமாக இருக்கும். மீதி எல்லாமே ஒரு கழனியாக வந்து மாறி இருக்கும். இப்போ இங்கே தான் வந்து நம்ம சௌபாக்கியம் நட்டுறோம், அங்கே எல்லாமே வந்து ஆர்கானிக் பண்ணிடணும். இவ்வளோ பிரச்சனை இருக்குது இயற்கை விவசாயம் பண்ணுறதுல. இது மொத்தமாக இருந்து வழி இருந்தால் கிட்டத்தட்ட பாரம்பரிய நெல் மட்டும் நான் வந்து ஒரு 10 ரகமாச்சு பண்ணுவேன் வருஷத்துக்கு 10 ரகம். ஒரு போகத்துக்கு 5 ரகம்னா கூட, அதாவது 2 போகத்துக்கு 10 ரகம் பண்ணுவேன். பாரம்பரிய நெல், கருப்பு கவுனி எல்லாமே. இவ்வளோ தடை இடையூறு இருந்துமே நான் வந்து 5 ரகம் பண்ணியிருக்கேன். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது ஒரு சாதனை மாதிரி தான். ஏன்னா எல்லோரும் கெமிக்கல் பண்ண ஆர்வமாக பணம் ஒன்றே வேலையை செஞ்சுட்டு போகணும், அடுத்தடுத்த வேலைக்கு போகணும். நம்ம கூட நான் பாரம்பரியத்தை காப்பாற்றணுன்ற ஒரே காரணத்துக்காக எவ்வளோ நான் வேலை பண்ணிட்டு பண்ணியிருக்கேன். எனக்கு இன்னும் ரோட்டு மேலே இல்லை கொஞ்சம் நல்லா பயிர் வைக்கக்கூடிய இடம் கிடைச்சதுன்னா நான் இன்னும் அடுத்த தலைமுறைக்கு இன்னும் நிறைய பேருக்கு இந்த இயற்கை விவசாயத்தை கடத்துவேன். புரியுதுங்களா? விவசாயத்து மேலே இருக்கிற ஆர்வம் இன்னும் நிறைய வெறித்தனமாக கடத்துவேன். இதுதான் என்னோடய எய்ம். கண்டிப்பாக கடத்துவேன். இப்போ வழி இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக ஓட்டி வச்சுருக்கோம். சவுக்கு போட்டாலும் போடுவேன், இல்லை அடுத்து அது எப்படி சேஞ்ச் ஆகணும் என்னால் சொல்ல முடியாது.
ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளுடைய வயல். இந்த தெரிவு பார்த்தீங்களா, இந்த வரப்பு தான் நிலைக்கு அது வரைக்கும் போய்ட்டு நம்ம கனெக்ட் பண்ணுற வரப்பு. இந்த பாருங்க, இதை தான் போயிட்டு அது வரைக்கும் வரும். நம்ம வயல் டூரை காட்ட சொன்னீங்க, உங்களுக்காக நான் வந்து வயல் டூரை காமிச்சிட்டு தான். இப்போ எப்படி இருக்குது, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா? என்றைக்குமே விவசாயத்துக்கு ஆதரவு கொடுங்க. நீங்கள் கொடுக்குற அன்பும் ஆதரவும் விவசாயம் இன்னும் பெருகும். உங்களுக்கும் நோயற்ற ஒரு நல்ல ஒரு சாப்பாடு நாங்கள் வந்து அரிசி பருப்பு எல்லாமே விளைய வச்சு அனுப்புவோம். புதியதோர் தேசம்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு புதிய தேசத்தை நம்ம வந்து படைப்போம். அனைவரும் விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அரசியலில் மாற்றத்தை கொண்டு வந்தனாலும் விவசாயத்தை ஆதரித்தா மட்டும்தான் முடியும். சரிங்களா? அதனால் என்றைக்குமே விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.